நம்மளோட பிராமண சமுதாயத்துக்கு ஆதரவா இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், நாத்திக எதிர்ப்பு முன்னணி, அனைத்து பிள்ளைமார் சங்கம் மற்றும் அனைத்து சமுதாய அமைப்புகளும் நம்மளுடைய பிராமண சமுதாயத்தில் நடக்கின்ற அநீதிகளை கண்டித்து தொடர்ந்து நம்ம போராட்டம் நடத்தி வருகிறோம். அது முதல் தவணையா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பெரிய லெவல்ல பண்ணோம். அனைத்து சமுதாயம் வந்து கலந்துக்கிட்டா. அது போக ஒரு சுமார் ஒரு 5000 பேர் மேற்பட்டவர் கலந்துக்கிட்டாங்க நிகழ்ச்சியில. அதன் பிறகு நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தணும் பார்த்தோம்னா அங்க ஒற்றுமை நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் என்றது ஒரு மாநாடு போல் நடந்தது. நம்ம மதுரையில கூட மதுரையில இருந்து ஒரு சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்துக்கிட்டாங்க. அதுபோல தமிழகம் பெரும்பாலும் கலந்துக்கிட்டு அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு அந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமா இருந்து தமிழக அரசு நம்பிக்கை வச்சு பிராமண சமுதாயத்துக்கு இத்தனை சமுதாய தலைவர்கள் சேர்ந்து வராங்களாம் அப்படின்னு சொல்லி நாத்திக எதிர்ப்பு முன்பர்கள் தீய சக்திகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாக்கி பயம் வந்துருச்சு. சமுதாயத்தின் பிராமண சமுதாயத்தை ஒரு காலத்துல அவருடைய மிரட்டினாலோ எதிர்த்தாலோ யாரும் வரமாட்டார்கள். ஆனா இன்று பார்த்தா இந்து மக்கள் கட்சி, இந்து அமைப்புகள் மற்றும் அனைத்து சமுதாய அமைப்புகள் கொண்டு போய் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் போல திராவிடர் கழகங்கள் நாத்திய ஈவ ராமசருக்கு போல நீங்க அச்சப்பட்டு அதனாலதான் அந்த கூட்டத்துல நம்ம நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் நம்மளை தடுத்து நிறுத்த வேண்டும். பிராமண சமுதாயத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க முடக்கப்பட வேண்டும். போராட்டம் வலுப்படுத்துறாங்க. இது எப்படியோ தடுக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் யாராவது கலந்துக்கிறாங்களோ அவர் மூலம் வழக்கு பதிவு பண்ண வேண்டும், அவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். ஒரு திட்டமிட்ட காரணத்தால்தான் முதல் தவணை நம்ம கஸ்தூரி மேனன் அவர்கள் அவர் செயல்பாட்டாளர்கள் ஒரு தனியா இருந்தாலும் அன்னைக்கு அவர் பேசிய அந்த எதிரொலி அவர் சிறையில் அடைக்கப்பட்டு மீண்டும் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. அதன் பிறகு தலைவர் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் கைது பண்ணி சிறையில் அடைக்க போகும்போது ஜாமீன் நீதிமன்றம் உள்ளது. அதன் பிறகு எப்படியாவது அவர் குடும்பத்தை முடக்க அவருடைய பையன் அதை எங்களுடைய இந்து மக்கள் கட்சி மாநில இளைஞரின் தலைவரும் தமிழ்குரு அர்ஜுன் சம்பத்துடைய முதலுமான ஓக்கால் பாலாஜியா கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. என்ன காரணம் பிராமண சமுதாயத்துக்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்கிறாங்க. இதுதான் அவருடைய பிளானிங். தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய தமிழ்நாட்டுடைய அரசு திராவிட மாநில அரசுடைய திட்டம் என்னன்னா பிராமண சமுதாயத்துக்கு ஆதரவு தத்துவாக போயிருவாங்க. அவர் மிரட்டினா யாரும் வரமாட்டார்கள், அவருக்கு யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு காலத்துல நினைச்சாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. இதை எப்படி முடக்க வேண்டும், இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த விடாத அளவுக்கு அவங்களுக்கு எப்படி முடக்க வேண்டும், எப்படி அடக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறை ஏவல்துறையா மாற்றி பொய் புகார் அளித்து சிறையில் அடைக்கப்பட்டு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கு இடம் கொடுக்காத அளவுக்கு மதுரையில நீ எவ்வளவு பேர் வேணாலும் கைது பண்ணிக்க, நாங்க எங்களோட உயிர் உள்ள வரைக்கும் திராவிட கும்பலுக்கு எதிராக, நாட்டு கும்பலுக்கு எதிராக எப்பவுமே பிராமண சமுதாயத்துக்கு ஆதரவாக நாங்கள் இந்த பிசிஆர் சட்டம் எப்படி அதே பிராமண சமுதாயத்தை யாரு இழிவுபடுத்தினாலும் அதை அடிக்கின்ற விதத்தில் ஒரு பிசிஆர் சட்டம் எப்படி அவங்களுக்கு இருப்பது போல எங்களுக்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். எங்களுக்கு ஜனநாயக தர்மத்திற்கும் பிராமண சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று அந்த ஒருமித்த குரலுடன் மத்திய மாநில அரசை வலியுறுத்தி தொடர்ந்து நம்மளுடைய போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு அங்கம்தான் மதுரையில ஒரு ஜனவரி 5ஆம் தேதி போன கடந்த போய் ஆலோசனை கூட்டத்திலே 5ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் மதுரை நடத்த வேண்டும். ஏன்னா மதுரையில புண்ணிய பூமி, மதுரை மக்கள் அதிகமா இருக்கிற கூட இங்கதான். நம்ம சென்னையில தலைநகரம் பண்ணிட்டாங்க. 2வது மதுரை. ஒவ்வொரு மாவட்டத்துல நம்மளுடைய போராட்டம் நிறைவேறும் வரை நம்மளுடைய போராட்டம் ஓயாது. ஏன்னா அச்சப்படுத்த நம்ம மிரட்டுறாங்க. தமிழக அரசு எப்படிலாம் உங்களை முடக்கணும், அடக்கணும். நான் ஒரு சில தகவல் வந்துச்சு எனக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடத்தலாமா வேணாமா அப்படிங்கிற கூட சில பேர் கேட்டாங்க. உண்ணாவிரதம் மதுரை நடத்துறாங்க, நிறைய பேர் கலந்துக்குவாங்களா, அவங்க மேல கலந்துக்கிட்டா வழக்கு பதிவு போடுவாங்களா, சிறையில் அடைப்பாங்களா, இப்படி கேள்விக்கு மேல கேள்வி. இதுல கேள்வி வைக்கிற காரணம் தமிழ்நாடு மிரட்டி வச்சு அதான் மீறி நம்ம போறோம். உரிமை நம்மளோட பிராமண சமுதாயத்துக்கு நம்ம உரிமை, நம்ம அந்த உரிமையை கேட்க வேண்டும் என்றால் நம்ம ஒற்றுமை இருக்க வேண்டும். ஏன்னா பிராமண சமுதாயத்தை சுதந்திரத்துக்கான பாடுபட்டு கொஞ்சம் வயசுல உயிர்த்தியா பண்ணவங்க, பல்வேறு தமிழ் மொழிக்காண்டி போராட்டம் பண்ணவர்கள் எல்லாமே சிறைச்சாலையில துச்சம் பண்ண நிபுணர் உயிரை தியாகம் பண்ண பிராமண சமுதாயம். அப்படிப்பட்ட பிராமண சமுதாயம் உலகி கிடக்கு. சிறையில பயப்படுறாங்க. நம்மளோட உரிமை விட்டு கொடுக்க கூடாது. நான் இன்னைக்கு எல்லா சமுதாயம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், ஆதரவா இருக்கும் அப்படின்னு போல ஏன் யோசிக்கிறாங்க. எனக்கு மதுரை நடத்துல கொஞ்சம் யோசிக்கிறாங்க, வரதுக்கு யோசிக்கிறாங்க சொல்றாங்க. அந்த கஸ்தூரி மடத்தை கைது பண்ணாங்க, அர்ஜுன் சம்பத்தை கைது பண்ணாங்க, ஓர்கால் பாலாஜி அவருடைய பையனை கைது பண்ணாங்க. நாளைக்கு எங்கேயும் கைது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி சில பேர் கேட்டா எனக்கு சங்கடமா இருக்கு.
சிறையில் இருந்தா என்ன பண்ண போறாங்க? நம்ம எதற்கான உழைக்கிறோம்? நம்மளுடைய தன்மானத்தை, நம்மளுடைய மானத்தை, நம்மளுடைய வீரத்தை, நம்மளுடைய பிராமண சமுதாயத்தை பிறந்து கொச்சப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி ஒரு கும்பல் பேசியான் அவனை கூட நம்ம தட்டிக்க சமுதாயத்திலிருந்து நம்ம பிறந்திருக்கணும். தேவையே கிடையாது. நீங்க நம்மளுக்கு மூணு பேர் இருக்கிறோம். ஒவ்வொரு சமுதாயம் நம்ம வந்து வேலைக்கு பார்த்துட்டு அவர் பிராமண சமுதாயத்தை பேசினா கடவுள் பார்த்துருவார் அப்படிலாம் கிடையாது. நம்மதான் கடவுளின் ஒரு வடிவமா வந்து எவன் எதிர்க்கிறானோ அவனை நம்ம கண்டிக்கப்பட வேண்டும், அவன் கண்டிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய சமுதாயத்தை பிராமண சமுதாயத்தை யார் எதிர்த்து பேசினாலும் அவனுக்கு சரியான முறையில் பதிலடி கொடுக்க வேண்டும். அதற்காண்டிதான் நம்ம வந்து இரண்டாவது முறையாக நம்ம மதுரையில பலாவனத்தை நம்ம வந்து காவல் நிலையத்திட்ட கேட்டிருக்கு அனுமதி வந்து லெட்டர் கடிதம் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். காலையில 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் பிராமண சமுதாயத்துக்கு ஆதரவாக ஜனநாயக தெரிவித்தத்தை பாதுகாக்க கோரியும், அதுபோக வந்து நம்மளுடைய புதிய சட்டம் பிராமண சமூகத்தை பாதுகாப்பதற்கு புதிய சட்டம் கேட்ட கோரியும் உண்ணாவிரத போராட்டம் காலை 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் காவல்துறை முறையா ரெஜிஸ்டர் அனுப்பிச்சுடுங்க. தரமாட்டேன் நம்மளுக்கு, இவன் தரமாட்டேன் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்து காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசு கையில இருக்கு, தமிழ்நாடு அரசு வீரமணி கையில இருக்கு. நம்மளுக்கு எவன் எதிரியோ அந்த வீரமணி நாத்திய கும்பல் கையில இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் அவரு கையில முடக்கிட்டு சொல்றதுனால காவல்துறை வந்து வீரமணி கையில வச்சிருந்தா நம்மள முடக்கணும் அடக்கணும். அன்னைக்கு இன்னைக்கு நடந்த சென்னையில நடந்த போராட்டம் காலையில நடந்துச்சு, 2:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. மாலை 4 மணிக்கு அதே இடத்துல வீரமணிக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறியா? நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்குது, நம்மள கைது பண்றியா? அதே போல இங்கேயும் அதே மாதிரிதான் செய்வாங்க. அதனால வந்து நீதிமன்றத்தின் மூலமா ஒண்ணு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பலவானத்தை தான் நம்ம கட்டிருக்கோம். ஒதுக்குப்புறம் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு போக்குவரத்துக்கோ பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு கிடையாது. அந்த போராட்டம் வந்து கொடுத்து ஆகணும். அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தின் மூலமா அனுமதி வாங்குறது எங்க பொறுப்பு. ஆனா கூட்டத்தை கூட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒரு நாள் நீங்க வந்து காலை 5 மணில இருந்து காலை 9 மணி சாயங்காலம் 5 மணி தலைவர் ஒன்னாவது கேட்கிறேன். அவர் தலைவர்கள் இருப்பாங்க. காலையில வந்து நிறைய வரணும், மக்கள் வரணும். நிறைய பேர் வந்து மணி அடிச்சா போதும். என்ன நினைக்கிறேன்? நம்மளுடைய சமுதாயம் கோவையில மணி அடிச்சா போதும், வர விஐபிகளுக்கு மாலை மரியாதை பரிவட்டம் கட்டினா போதும் சொல்லி நம்மளோட அரசர் எடுத்துக்காது, பட்டாச்சாரம் எடுத்துக்காது, சிவாச்சாரம் எடுத்துக்காது, கிராமங்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிசினஸ் ஆடிட்டிங் இந்த வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு ரோட்டுக்கு வரணும்னு சொல்லி நினைச்சிட்டு யாரும் வரமாட்டாங்க. ஆனா நம்ம நினைச்சா இதுதான் நடக்கும். அரசாங்கம் பயப்படுற அளவுக்கு ஒரு நேரம் கோவையில நம்ம பூஜை பண்ணாம இருந்தாலே அரசாங்கம் பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. ஒரு 1% ஓட்டு இல்ல திராவிடர் கழகத்துக்கு. ஒரு குறைஞ்ச பார்த்தா தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த திராவிடர் சமுதாயத்தில் நாத்திய கும்பல் கடவுள் மறுப்பு கொள்கையுள்ளவன் ஒருத்தர் அந்த கொள்கை கோட்பாடு வந்து அதை வச்சு ஒருத்தர் மாநாடு நடத்தின திராவிடர் தலைவர் வீரமணி சாமி ஒரு மாநாடு நடத்தினா 2000 பேர் கூட ஜாஸ்தி. வெறும் 1000 பேர் கூட கூட மாட்டாங்க மாநாட்டுல. அந்த 1000 பேருக்காண்டி பயப்பட இன்னைக்கு ஆட்சியாளர். ஆனா நம்ம லட்சக்கணக்கான பிராமண சமுதாயம் தமிழகத்தில் ஓட்டு வாங்கி இருந்தும் பிரயோஜனப்படாம நம்ம எவன் எதிர்க்கிறானோ, எவன் நம்ம இந்து மதத்தை அழித்து பேசுறானோ, பழித்து பேசுறானோ அவனுக்கு நம்ம பரிவட்டம் கட்டி நீங்க வந்து முதல் மரியாதை செலுத்துற கோவிலுக்குள்ள அதை தடுக்கணும். ஒரு நாள் வாங்க, ஒரு நாள் வந்து நீங்க வந்துட்டு ஃபுல்லா காலையில 11 மணி சாயங்காலம் இருக்க வேணும். ஒரு 1/2 மணி நேரம் நான் பிராமணன், நான் பிறந்த சமுதாயம் பெருமையா படிப்பு நேசிக்கிறேன் உண்மை என்றால் வருகின்ற 5ஆம் தேதி நடக்கின்ற பிராமண சமுதாய பாதுகாப்பு மாநாட்டில் கண்டிப்பான முறையில் இங்க இருக்கின்ற பிராமண சமுதாய மதுரை உள்பட தமிழகம் தென் மாவட்டத்தில் உள்ள அனைவரும் கலந்துக்கணும். குடும்பத்தில் ஒருத்தராக கலந்துக்கணும். யாரும் வரமாட்டாங்க, பயப்படுறாங்க. பயப்படுத்த எந்த ஒரு பயத்துக்கும் எந்த ஒரு அச்சத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாது. நாம எல்லாத்தையும் தைரியத்தோட இன்னைக்கு வந்து அவன் முடிய அறுக்கிறவே, நம்ம தாடி அறுக்கிறவே, பூண்டு அறுக்க வர்றவே, நாளைக்கு எவன அறுக்க வருவேன். அதுக்குதான் நம்ம விட்டு கொடுப்போமா? நம்மளுடைய சமுதாயம் பிராமண சமுதாயம் ஒரு காலத்துல வீர வாங்கினவங்க பாதுகாப்புல இருந்து சொல்லப்பட்டு எவ்வளவு பேர் சொல்ல இல்ல மாவீரர்கள். அப்படிப்பட்ட மாவீரர் குடும்பத்துல பிறந்த உடனே இன்னைக்கு ஏதோ ஒரு நாளைக்காண்டி அவனுக்காண்டி நம்ம ஒதுங்கி போவோம், அடங்கி போவோம், பயந்து போக கூடாது. நாம் அனைவரும் என்ன செய்யணும்? வருகின்ற 5 உண்ணாவிரத போராட்டம் கண்டிப்பா சென்னையோட 5 மடங்கு அதிகமான கூட்டத்தை காமிக்கிறது. நிறைய நம்ம குட்டுக்கட்டமைப்பார்கள், உத்தரவுகள் இந்த பத்திரிகை எதையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வந்து நின்றா போதும். நான் கிராமணன் என்ற ஒரு உண்மை யார் தலைமை சொல்கிறார்களோ அவர்கள் மட்டும் உண்ணாவிரதம் கலந்துட்டால் போதும். நன்றி, வணக்கம்.